ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சி டிரைவ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரோட் ரேஜ் ஏன் வருகிறது, அறிவியல் சொல்றது என்ன, வை ரோட் ரேஜ் ஹேப்பன் சயின்டிபிகலி. சாலையில போகும்போது திடீரென யாராவது ஹார்ன் அடிச்சாலோ அல்ல நம்மளுக்கு முன்னாடி வந்து கட் அடிச்சுட்டு போனாலோ நம்முடைய பிபி ஏறுறது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தோணி இருக்கும். என்னடா இவர் மட்டும்தான் அந்த ரோட்டோட ஓனர் மாதிரி ஓட்டுறாரு, இந்த மனசுக்குள்ளேயே நம்ம திட்டிருப்போம். சிலர் கார்ல இருந்து இறங்கி சண்டை போடுறது, அப்புறம் அடிதடி, விபத்து, சில சமயம் உயிரிழப்பு வரை கூட இதனால போயிருது. ஆனா ஒரு கேள்வி, இது வெறும் கோபமா அல்லது இதற்கு பின்னால் அறிவியல் காரணம் இருக்கிறதா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ரோட் ரேஜ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ரோட் ரேஜ் என்பது நம்ம வாகனம் ஓட்டும் போது ஏற்படும் திடீர் மற்றும் அதிகப்படியான கோபம். சரிங்களா? உதாரணமாக, தொடர்ந்து யாராவது உங்களை வந்து ஹார்ன், உங்க பின்னாடி இருந்த நீங்க போயிட்டு இருக்கும்போது கார்ல பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறது, அப்புறம் மற்ற வாகனத்தை நம்ம வந்து சேஸ் பண்ணி போறது, துரத்துறது, ஜன்னலை திறந்து கத்துறது, கார்ல இருந்து இறங்கி சண்டை போடுறது, இவை அனைத்துமே ரோட் ரேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் தான். சரிங்களா? ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வீட்டுல ரொம்ப காமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியான நபரா இருப்பாங்க. ஆனா அந்த ஸ்டீரிங் வீல் பிடிச்ச உடனே அவங்க வந்து ஹல்க் மாதிரி மாறிடுவாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. சோ மூளையில நம்மளோட பிரெயின்ல என்ன நடக்குது இந்த மாதிரி நேரத்துல அப்படிங்கறது பார்க்கலாம். நம்ம கோவப்படும் போது முதல்ல செயல்படுறது மூளையில ஒரு பகுதி. சரிங்களா? நம்மளுடைய மனித மூளையில அதுக்குன்னு ஒரு ஏரியால வந்து இந்த செயல்பாடு நடக்குது. அது பேர் வந்து அமிக்டலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமது அபாய அலாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாராவது நம்ம இந்த மாதிரி கார் ஓட்டி போகும்போது முன்னாடி வந்து கட்டடிச்சு போறாங்க அப்படின்னா, அந்த அமிக்டலா அப்படிங்கிற பகுதி உடனே டேஞ்சர் டேஞ்சர் என்று அலாரம் அடிக்கிறது. உடனே உடல்ல வந்து அந்த அட்ரினலின் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும் நம்மளுடைய உடம்புல. இதனால இதய துடிப்பு அதிகரிக்கும், மூச்சு வந்து வேகமாகும், உடல் வந்து சண்டைக்கு தயாராகும். அதாவது ஒரு சின்ன அந்த கட்டடிச்சு போன அந்த டிரைவரை கூட நம்ம மூளை வந்து சில வினாடிகளுக்கு அவர் வந்து எதிரி மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்கும். சோ இது ஒரு பாயிண்ட். அப்புறம் காருக்குள் இருக்கும்போது ஏன் கோபம் அதிகமாகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இதை வந்து சைக்காலஜிக்கலா டி இண்டிவிஜுவேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டி இண்டிவிஜுவேஷன் எஃபெக்ட். நம்ம காருக்குள்ள இருக்கிறதுனால நம்மள வந்து யாரும் அடையாளம் காண முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படுது. அதனால அதிக ஹார்ன் அடிக்கிறது, திட்டுறது, ஆவேசமா ஓட்டுறது போன்ற செயல்கள் வந்து அதிகரிக்கின்றன. அதே மனிதரை இப்போ நம்மளுக்கு யாரோ வெறுப்பேற்றுற மாதிரி இந்த செயல்லாம் பண்றாங்க. ஆனா அதே நபரை நீங்க காருக்குள்ள இல்லாம வெளியில பார்க்கும்போது அவங்க கிட்ட வேற மாதிரி பேசுவீங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் நடக்குது. அப்புறம் நேர அழுத்தம். ரோட் ரேஜுக்கு முக்கிய காரணம் நேர அழுத்தமா கூட இருக்கலாம். உதாரணமாக, ஆபீஸ்க்கு லேட்டா போறது, இன்டர்வியூக்கு லேட் ஆகுறது, மனைவி நம்மளோட வீட்டுல வந்து போன் கால் வர்றது, ஒரு 20 முறை தொடர்ச்சியா கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் பாஸ் ஆபீஸ்ல வந்து நம்மளுக்கு சூப்பர்வைசரோ நம்மளோட சுப்பீரியரோ தொடர்ச்சியா உங்களுக்கு போன் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் டிராபிக், நீங்க டிராவல் பண்ணி போகும்போது டிராபிக்ல வந்து 1000 தடவை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி போறீங்க, கியரை சேஞ்ச் பண்ணி. சோ இப்படி இருக்கும்போது முன்புறம் ஒருவர் இந்த மாதிரி விஷயங்களை, அதே மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி ஒருத்தர் ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்காரு ரொம்ப ஸ்லோவா. இந்த மாதிரி நேரத்துல வந்து மூளை வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும்னா, இவர் என் வாழ்க்கையை நாசம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்குது. உண்மையில் அவர் வந்து சும்மா மெதுவா ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். முன்னாடி வந்த ஸ்லோவா போறவர் வந்து அவரோட இயல்பே அதான் இருக்கலாம். ஆனா ஸ்ட்ரெஸ் வந்து நமது மூளை வந்து அதை வேற விதமா வந்து அதை பாக்குது. சரிங்களா? அப்புறம் ஹீட் எஃபெக்ட். அதாவது சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச ஒரு சுவாரஸ்யமான விஷயம். வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் நாட்களில் ரோட் ரேஜ் சம்பவம் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் ஒரு காரணம். உடல் ஏற்கனவே வந்து வெப்பத்தால சோர்வடைஞ்சு போயிருக்கும். இதுல டிராபிக் ஜாமு, ஏசி வந்து வேலை செய்யல, ரொம்ப ஹீட்டா இருக்கு. அப்ப யாராவது ஹார்ன் அடிச்சா மூளை வந்து உடனே அதுக்கு வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து மொபைல் அண்ட் சோசியல் மீடியா எஃபெக்ட். நாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்றோம். அங்கே எல்லாமே உடனடியா ஒரு கிளிக் ஆன உடனே நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு ஸ்வைப், ஒரு வினாடியில வந்து நம்ம கேட்கறதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. இந்த பழக்கத்தை
நம்ம பொறுமையற்றவர்களாக மாற்றுகிறது. ஆனா ரோட்ல வந்து டிராபிக்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் வந்து கிடையாது. அதனால எரிச்சல் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா? அப்புறம் ரோட் ரேஜின் ஆபத்துக்கள். ரோட் ரேஜ் காரணமா விபத்துக்கள் நிறைய நடக்குது, குடும்ப பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அப்புறம் லீகலா ஏதாவது இஷ்யூஸ் நம்மளை கொண்டு போய் விட்டுருது, சட்ட சிக்கல்கள், அப்புறம் உடல் நல பாதிப்புகள், இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஏற்படலாம். சில வினாடிகள் வரும் கோபம் பல வருட பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து ரோட் ரேஜை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது பார்க்கலாம். முன்னதா கிளம்பணும், நம்ம இப்போ ஒரு ஆபீஸ்க்கு போறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அந்த லேட் ஆகும் பயம் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பலாம். அப்புறம் கொஞ்சம் டீப் பிரீத் எடுக்கிறது, ஆழமா மூச்சு விடுங்க. மற்ற டிரைவரின் நிலையை வந்து நினைத்து பாருங்கள். நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம், இன்னொருத்தர் வேகமா போறாருன்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷனா இருக்கலாம். சோ அந்த மாதிரி அவங்களோட ப்ரியாரிட்டி என்னவா இருக்கும் அப்படிங்கறத கூட நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த தேவையில்லாம வர்ற அந்த சண்டையை வந்து அவாய்ட் பண்ணுங்க. நம்ம அதுல வெற்றி பெற்றாலும் இப்போ கார் ரேஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் போறாரு, அவரை எப்படியாவது நம்ம முந்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம முந்தி போயிடுறோம். நம்ம வெற்றி பெற்றாலும் கடைசியில வந்து நஷ்டம் நம்மளுக்காக தான் இருக்கும், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுன்னா. சோ அதே மாதிரி இதை அவாய்ட் பண்றதுக்கு கார்ல கொஞ்சம் நல்ல பாடல்களை வந்து கேளுங்க. மியூசிக் வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு அது ஒரு சிறந்த மருந்தாக அமையும். சோ நண்பர்களே, ரோட் ரேஜ் என்பது வெறும் கோபம் அல்ல, அது மூளை, ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ், நேர அழுத்தம், வெப்பநிலை மற்றும் மனித மனநிலை சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த முறை யாராவது நீங்க வண்டியில போயிட்டு இருக்கும்போது உங்க முன்னாடி வந்து கட்ட அடிச்சுட்டு உங்களை கோவப்படுத்துற மாதிரி போனாங்க அப்படின்னா அது அவங்க மெனக்கெட்டு பண்றது இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்க மூளையில ஒரு பகுதி அந்த அமிக்டலாங்கிறது ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நீங்க நினைச்சு பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.